ஓம் சாந்தி. 27/12/2024. இனிமையான குழந்தைகளே, மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பிரம்மாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய தொடர்பு நேரடியாக சிவபாபாவுடன் என்ற சிந்தனை ஒருபோதும் வரக்கூடாது. கேள்வி: எந்த குழந்தைகள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படுகிறது? பதில்: முதலில் அனைத்து விஷயங்களையும் தனக்குள் நடைமுறைப்படுத்திவிட்டு பிறகு மற்றவர்களுக்கு சொல்பவர்கள் மீது அனைவருடைய அன்பும் தானாகவே ஏற்படும். ஞானத்தை தனக்குள் முதலில் தாரணை செய்து பிறகு பலருக்கும் சேவை செய்ய வேண்டும். அப்போது அனைவரின் அன்பும் கிடைக்கும். தான் செய்யாமல் பிறருக்கு சொன்னால் அவர் சொல்வதை யாரேனும் ஏற்பார்களா? அவர்கள் பண்டிதர்கள் போல் ஆகிவிடுகின்றனர். ஓம் சாந்தி. குழந்தைகளிடம் தந்தை கேட்கின்றார், ஆத்மாக்களிடம் பரமாத்மா கேட்கின்றார். நாம் பரம்பிதா பரமாத்மாவின் முன் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை அறிகிறீர்களா? பாபாவுக்கு தனது ரதம், அதாவது உடல் இல்லை என்ற நிச்சயம் இருக்கிறதல்லவா? இந்த புருவ மத்தியில் தந்தையின் இருப்பிடம் உள்ளது. தந்தை அவரே சொல்கின்றார், நான் இவருடைய, அதாவது பிரம்மாவினுடைய புருவ மத்தியில் அமர்கிறேன். இவருடைய சரீரத்தை கடனாக பெறுகிறேன். ஆத்மா புருவ மத்தியில் அமர்வது போல் தந்தையும் கூட இங்குதான் வந்து அமர்கிறார். பிரம்மாவும் இருக்கின்றார், சிவபாபாவும் இருக்கின்றார். இந்த பிரம்மா இல்லை என்றால் சிவபாபாவும் இருக்க மாட்டார். சிலர் நாங்கள் சிவபாபாவைத்தான் நினைவு செய்வோம், பிரம்மாவை அல்ல என்று சொல்லலாம். ஆனால் சிவபாபா எப்படி பேசுவார்? எப்போதும் சிவபாபாவை மேலே பரந்தாமத்தில் இருப்பதாக நினைவு செய்தபடி வந்தனர். நாம் தந்தையிடம் இங்கே முன்பாக அமர்ந்திருக்கின்றோம் என்று இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவபாபா மேலே இருக்கின்றார் என்று புரிந்து கொள்வதில்லை. பக்தி மார்க்கத்தில் சிவபாபா மேலே இருக்கின்றார், அவருடைய சிலை இங்கே பூஜிக்கப்படுகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். தந்தை ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று அறிந்திருக்கிறீர்கள் எனும்போது எங்கிருந்து ஞானத்தை கூறுகின்றார்? பிரம்மாவின் உடலில் இருந்து கூறுகின்றார். நாங்கள் பிரம்மாவை ஏற்பதில்லை என்று பலர் சொல்கின்றனர். ஆனால் நான் இவருடைய வாயின் மூலமாக தான் என்னை நினைவு செய்யுங்கள் என்று உங்களுக்கு கூறுகின்றேன். இது புரிந்து கொள்ளும் விஷயமல்லவா? பிரம்மாவோ சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்றுதான் சொல்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் எங்கே சொல்கின்றார்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று இவர் மூலமாக சிவபாபா சொல்கின்றார். இந்த மந்திரத்தை நான் இவர் வாய் மூலமாக கொடுக்கிறேன். பிரம்மா இல்லாவிட்டால் இந்த மந்திரத்தை நான் எப்படி கொடுப்பேன்? பிரம்மா இல்லாவிட்டால் நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீர்கள்? எப்படி என் அருகில் அமர்வீர்கள்? நல்ல நல்ல மகாரதிகளுக்கும் கூட இப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்துவிடுகின்றன. அதன் மூலம் மாயை என்னிடத்தில் முகத்தை திருப்பி விடுகிறது. பிரம்மாவை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்கின்றனர் எனும்போது அவர்களின் கதி என்னவாகும்? மாயை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக உள்ளது! அது ஒரேடியாக முகத்தை திருப்பி விடுகிறது. இப்போது உங்கள் முகத்தை சிவபாபா முன்னால் திருப்பி இருக்கின்றார். நீங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். பிறகு பிரம்மா ஒன்றும் இல்லை என்று புரிந்து கொள்பவரின் கதி என்னவாகும்? துர்கதி அடைகின்றனர். ஓ விடுவிப்பவரே, லிபரேட்டர், வாருங்கள் என்று கூறுகின்றனர். அங்கிருந்தபடியே விடுவிப்பாரா என்ன? ஒவ்வொரு கல்பத்திலும் புருஷோத்தம சங்கம் யுகத்தில்தான் தந்தை வருகின்றார். யாருக்குள் வருகின்றாரோ அவரையே புறக்கணித்து விட்டால் அதை என்னவென்று சொல்வது? மாயா அந்த அளவு பலசாலியாக உள்ளது. அது நம்பர் 1 ஒரு பைசாவிற்கும் மதிப்பற்றவராக ஆக்கிவிடுகிறது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட ஒரு சில சென்டர்களில் இருக்கின்றனர். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தந்தை கூறுகின்றார். பாபாவால் சொல்லப்பட்ட ஞானத்தை மற்றவர்களுக்கும் சொல்லவும் செய்கின்றனர். ஆனால் பண்டிதர்கள் போல் செய்கின்றனர். பண்டிதரின் கதையை பாபா கூறுவது போல் இந்த சமயத்தில் நீங்கள் தந்தையின் நினைவின் மூலம்
விஷக்கடலை கடந்து சென்று பார்க்கடலுக்கு செல்கிறீர்கள் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் அளவற்ற கதைகள் உருவாக்கி வைத்திருக்கின்றனர். ராமநாமம் சொல்வதன் மூலம் கரை சேர்ந்து விடுவீர்கள் என்று பண்டிதர் பிறருக்கு சொல்லிக் கொண்டிருந்தாராம். ஆனால் அவர் தானே மூழ்கிவிட்டார். தாமே விக்காரங்களில் சென்றபடி இருப்பர். ஆனால் பிறருக்கு நிர்விக்காரி ஆக வேண்டும் என்று சொல்வர். இவர்களின் அறிவுரையில் தாக்கம் எப்படி ஏற்படும்? இங்கே கூட ஆங்காங்கே சொல்லித் தருபவர்களை விட கேட்பவர்கள் வேகமாக சென்று விடுகின்றனர். யார் பலருக்கு சேவை செய்கின்றார்களோ அவர் அனைவருக்கும் பிடித்தமானவராக இருக்கின்றார். பண்டிதர் பொய்யானவர் என்று தெரிந்துவிட்டால் அவர் மீது யார் அன்பு செலுத்துவார்கள்? பிறகு நடைமுறையில் யார் நினைவு செய்கின்றார்களோ அவர் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது. நல்ல நல்ல மகாரதிகளையும் கூட மாயை விழுங்கி விடுகிறது. பாபா புரிய வைக்கின்றார், இன்னும் கர்மாத்தீத் நிலை, அதாவது கர்மங்களை வென்ற நிலை உருவாகவில்லை. சண்டைக்கு ஏற்பாடுகள் ஆகும் வரை அதாவது கர்மாத்தீத் நிலை நடக்காது. ஒரு புறம் சண்டைக்கு ஏற்பாடுகள் நடக்கும், மறுபுறம் கர்மாத்தீத் நிலை உண்டாகும். ஒன்றுக்கொன்று முழுமையான தொடர்பு உள்ளது. பிறகு சண்டை முடிந்துவிடும், மாற்றமாகிவிடுவீர்கள். முதலில் ருத்ர மாலை உருவாகிறது. இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் மாற வேண்டும் என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உலகம் இன்னும் 40,000 வருடங்கள் இருக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். விநாசம் முன்னால் நின்றிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீர்கள், அவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். நீங்கள் சொல்வதை யார் ஏற்பார்கள்? நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். பிறகு உங்கள் யோக பலத்தால் பலர் ஈர்க்கப்பட்டு வருவார்கள். உங்களிடமிருந்து எந்த அளவு துரு நீங்குமோ அந்த அளவு சக்தி நிறைந்தபடி இருக்கும். பாபா அனைத்தும் அறிந்தவர் என்பதல்ல, அனைவரின் மனநிலையையும் அறிவார். தந்தை குழந்தைகளின் நிலையை அறிய மாட்டாரா என்ன? அனைத்தும் தெரிந்திருக்கும். இப்பொழுது கர்மாத்தீத் நிலை ஏற்பட முடியாது. மிக மோசமான தவறுகள் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. மகாரதிகளிலும் ஏற்படும். பேச்சுவார்த்தை, நடத்தை முதலான அனைத்தும் பிரபலமாகிவிடும். இன்னும் தெய்வீக நடத்தை உடையவர்களாக ஆக வேண்டும். தேவதைகள் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவர்கள் அல்லவா? இப்போது நீங்கள் இப்படி ஆக வேண்டும். ஆனால் மாயை யாரையும் விட்டு வைப்பதில்லை. தொட்டா சுருங்கியாக ஆக்கிவிடும். 5 படிகள், அதாவது விகாரங்கள் உள்ளன அல்லவா? தேக அபிமானம் வருவதால் மேலிருந்து ஒரேடியாக வீழ்கின்றனர். வீழ்ந்ததும் உடன் இறந்து விடுகின்றனர். இன்றைய நாட்களில் தன்னை மாய்த்து கொள்ள எப்படியெல்லாம் உபாயம் செய்கின்றனர். 20 மாடிகளில் இருந்து விழுந்து ஒரேடியாக மடிந்து போய் விடுகின்றனர். ஆஸ்பத்திரியிலேயே படுத்து கிடந்து துக்கத்தை அனுபவிக்கும்படி ஆகக்கூடாது. பிறகு சிலர் தன் மீது நெருப்பை பற்ற வைத்து கொண்டு விடுகின்றனர். யாராவது காப்பாற்றிவிட்டால் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கின்றனர். எரிந்து போய்விட்டால் ஆத்மா ஓடி போய்விடும். ஆகையினால் தற்கொலை செய்து கொள்கின்றனர். தற்கொலை செய்து கொண்டால் துக்கத்திலிருந்து விடுபடலாம் என்று புரிந்து கொள்கின்றனர். ஆவேசம் வந்தால் அவ்வளவுதான். பலரும் ஆஸ்பத்திரியில் எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கின்றனர். இவர் துக்கத்திலிருந்து விடுபட முடியாது. இதைவிட மாத்திரை கொடுத்தால் இவர் முடிந்து விடுவார் என்று டாக்டர்கள் புரிந்து கொள்கின்றனர். ஆனால் இப்படி மாத்திரை கொடுத்து அழிப்பது மகா பாவம் என்று அவர்கள் நினைக்கின்றனர். இந்த வேதனையை அனுபவிப்பதை விட ஷரீரம் விட்டுவிடலாம் என்று ஆத்மா தானே சொல்கிறது. இப்பொழுது ஷரீரத்தை எப்படி விடுவது? இது அளவற்ற துக்கம் நிறைந்த உலகம். அங்கே எல்லையில்லா சுகம் இருக்கும். குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டீர்கள், நாம் இப்பொழுது திரும்பி செல்கின்றோம், துக்கதாமத்திலிருந்து சுகதாமம் செல்கின்றோம் எனும்போது அதனை நினைவு செய்ய வேண்டும். தந்தையும் சங்கமயுகத்தில் வருகின்றார். அப்போது உலக மாற்றம் ஏற்படுகிறது. நான் குழந்தைகளாகிய உங்களை துக்கத்திலிருந்து விடுவித்து புதிய பாவன உலகத்திற்கு அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்று தந்தை கூறுகின்றார். தூய்மையான உலகத்தில் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். இங்கு நிறைய பேர் இருக்கின்றனர்.
தூய்மையற்றவர்களாக ஆகியுள்ளனர். ஆகையால் பதீத்த பாவனா வாருங்கள் என்று அழைக்கின்றனர். எங்களை இந்த சீச்சி, அதாவது கீழான உலகத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று நாம் மகா காலனை அழைக்கின்றோம் என்று புரிந்து கொள்வதில்லை. கண்டிப்பாக பாபா வருவார், அனைவரும் இறப்பார்கள், அப்பொழுது அமைதி ஏற்படும் அல்லவா? அமைதி அமைதி என்றபடி இருக்கின்றனர். அமைதி சாந்தி தாமத்தில் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படும்? அதுவும் இவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கும்போது. சத்யுகத்தில் சுகம் அமைதி இருந்தது. இப்பொழுது கலியுகத்தில் பல தர்மங்கள் இருக்கின்றன. அவை முடியும் போது, ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகும்போது சுகம் அமைதி ஏற்படும். ஐயோ என்ற அலறலுக்கு பிறகு வெற்றி கோஷம் எழும். மரணத்தின் வியாபாரம் எவ்வளவு சூடு பிடிக்கப் போகிறது என்று போக போக பாருங்கள். எப்படி இறப்பார்கள்? அணுகுண்டுகள் மூலம் கூட தீப்பற்றும். போக போக பார்க்கும்போது பலரும் சொல்வார்கள், வினாசம் ஏற்படத்தான் போகிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். வினாசம் ஏற்படத்தான் போகிறது. ஒரு தர்மத்தின் ஸ்தாபனையை தந்தை செய்கின்றார். ராஜயோகம் கூட கற்றுத்தருகின்றார். மற்ற அனைத்து பல தர்மங்களும் முடிந்துவிடும். கீதையில் எதுவுமே காண்பிக்கவில்லை. பிறகு கீதை படித்ததன் முடிவு என்ன? பிரளயம் ஆகிவிட்டது என்று காட்டுகின்றனர். வெள்ளம் ஏற்படலாம், ஆனால் முழு உலகமும் அவ்வாறு ஆகாது. பாரதமோ அழிவற்ற தூய்மையான கண்டம். அதிலும் கூட அபு அனைத்தையும் விட தூய்மையான தீர்த்த ஸ்தலமாகும். அங்கே தந்தை வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார். தில்வாடா கோயில் எப்படி நல்ல நினைவிடமாக உள்ளது, எவ்வளவு அர்த்தம் நிறைந்ததாக உள்ளது. ஆனால் அதனை யார் கட்டினார்களோ அவர்களுக்கு இது தெரியாது. ஆனாலும் நல்ல புத்திசாலிகளாக இருந்தனர் அல்லவா? துவாபர யுகத்தில் கண்டிப்பாக நல்ல புத்திசாலிகள் இருப்பார்கள். கலியுகத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். அனைத்து கோவில்களையும் விட இது உயர்வானது. இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் சைத்தன்யமானவர்கள். அது நம்முடைய ஜட நினைவு சின்னம்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த கோவில்கள் முதலானவை இன்னும் உருவாகிக் கொண்டிருக்கும். பிறகு உடைக்க வேண்டிய நேரம் வரும். அனைத்து கோவில்கள் முதலானவை உடைந்து போய்விடும். மொத்தமாக மரணம் ஏற்படும். மிக பெரிய மகாபாரத சண்டை பாடப்பட்டுள்ளதல்லவா? அதில் அனைவரும் முடிந்து போய் விடுவார்கள். தந்தை சங்கம யுகத்தில்தான் வருகின்றார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். தந்தைக்கு ரதம் தேவைப்படுகிறதல்லவா? ஆத்மா ஷரீரத்தில் வரும்போது அசைவு ஏற்படுகிறது. ஆத்மா ஷரீரத்திலிருந்து வெளியேறும் போது ஷரீரம் ஜடமாகிவிடுகிறது. ஆக இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு செல்கிறீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் லக்ஷ்மி நாராயணாக ஆக வேண்டும். எனவே அதற்கேற்ற குணமும் தேவையல்லவா? குழந்தைகளாகி நீங்கள் இந்த விளையாட்டையும் அறிவீர்கள். இந்த விளையாட்டு எவ்வளவு அதிசயமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டின் ரகசியத்தை தந்தை வந்து புரிய வைக்கின்றார். தந்தை ஞானம் நிறைந்தவர், விதை ரூபமாக இருப்பவர் அல்லவா? தந்தைதான் வந்து முழு விருட்சத்தின் ஞானத்தை கொடுக்கின்றார். இதில் என்னென்ன நடக்கிறது, நீங்கள் இதில் எத்தனை பாகங்கள் நடித்தீர்கள் முதலானவையின் ஞானம் கொடுக்கின்றார். அரை கல்ப காலம் தெய்வீக ராஜ்யம், அரை கல்பம் அசுர ராஜ்யம். நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில் முழு ஞானமும் இருக்கிறது. தந்தை தனக்கு சமமாக ஆசிரியராக ஆக்குகின்றார். ஆசிரியர்களும் வரிசை கிரமமாக இருக்கின்றனர். சிலரோ ஆசிரியராகி பிறகு கெட்டு போகின்றனர். பலருக்கு கற்றுக் கொடுத்துவிட்டு தான் இல்லாமல் போய்விடுகின்றனர். சிறிய சிறிய குழந்தைகளுக்குள் விதவிதமான சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. இங்கும் கூட ஞானத்தை சரியான முறையில் எடுக்காதவர்கள், நடத்தையை திருத்திக் கொள்ளாதவர்கள் பலருக்கு துக்கம் கொடுக்க நிமித்தமானவர்களாக ஆகிவிடுகின்றனர் என்று தந்தை புரிய வைக்கின்றார்.
இதுவும் கூட சாஸ்திரங்களில் காட்டியுள்ளன. அசுரர்கள் மறைந்து அமர்ந்திருந்தனர். பிறகு வெளியே சென்று துரோகிகள் ஆகி எவ்வளவு நஷ்டத்தை கொடுத்தனர். இவை அனைத்தும் நடக்கவே செய்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார் எனும்போது எவ்வளவு பேர் தடை ரூபமாகி விடுகின்றனர். நீங்கள் சுகம் சாந்தியின் ஸ்தம்பமாக உள்ளீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். நீங்கள் மிகவும் ராயலாக இருக்கிறீர்கள். உங்களைப் போல ராயலாக இந்த சமயத்தில் வேறு யாரும் இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள் எனும்போது எவ்வளவு இனிமையானவர்களாக ஆகி நடக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. இல்லாவிட்டால் அது இறுதி காலத்தில் நினைவுக்கு வரும். பிறகு தண்டனைகள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். சூக்ஷ்ம வதனத்தில் குழந்தைகளுக்கு பிரம்மாவின் காட்சி தெரியும். ஆனால் நீங்களும் கூட சூக்ஷ்ம வதனவாசிகளாகுங்கள். அசைவுகளின் அதாவது மூவி பயிற்சி செய்ய வேண்டும். மிகவும் குறைவாக பேச வேண்டும். இனிமையாக பேச வேண்டும். இப்படி முயற்சி செய்து செய்து நீங்கள் சாந்தி ஸ்தம்பமாக ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் தந்தை ஆவார். நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். பக்தி மார்க்கம் பேசும் மார்க்கம் அதாவது டாக்கி மார்க்கமாகும். இப்போது நீங்கள் அமைதியானவர்களாக ஆக வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மிகவும் ராயல்டியுடன் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். சாந்தி மற்றும் சுகத்தின் ஸ்தம்பமாக ஆவதற்காக மிகவும் குறைவாக இனிமையாக பேச வேண்டும். அசைவுகளின் அதாவது மூவி பயிற்சி செய்ய வேண்டும். அதிகம் பேசக்கூடியவர்களாக டாக்கியாக ஆகக்கூடாது. இரண்டாவது, தனது நடத்தையை தெய்வீகமாக ஆக்க வேண்டும். தொட்டால் சுருங்கி செடி போல் ஆகக்கூடாது. யுத்தத்திற்கு முன்பாக கர்மாத்தீத் அதாவது கர்மங்களை வென்ற நிலையை அடைய வேண்டும். விகாரமற்றவர் ஆகி பிறரையும் விகாரமற்றவராக ஆக்க வேண்டும். வரதானம்: தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிற்றினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. தூய்மையான அன்பின் பாலனையின் மூலம் அனைவரையும் அன்பு என்ற கயிற்றினால் கட்டக்கூடிய மாஸ்டர் அன்பு கடல் ஆகுக. விளக்கம்: எப்போது அன்பு கடல் மற்றும் அன்பு நதிகளின் சந்திப்பு அதாவது மேலா ஏற்படுகிறதோ, நதியும் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் அன்பு கடலாக ஆகிவிடுகிறது. ஆகையினால் உலக ஆத்மாக்கள் அன்பின் அனுபவத்தினால் தானாகவே நெருக்கத்தில் வருகின்றனர். தூய அன்பு அல்லது ஈஸ்வரிய குடும்பத்தின் பாலனை காந்தம் போன்று தானாகவே ஒவ்வொருவரையும் நெருக்கத்தில் கொண்டு வருகிறது. இந்த ஈஸ்வரிய அன்பு அனைவரையும் சகயோகிகளாக ஆக்கி முன்னேற்றுவதற்கான கயிற்றில் கட்டிவிடுகிறது. ஸ்லோகன்: சங்கல்பம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்தீர்கள் எனில் அதன் சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். சங்கல்பம், வார்த்தை, நேரம், குணம் மற்றும் சக்திகளின் பொக்கிஷங்களை சேமித்தீர்கள் எனில் அதன் சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.